ஒரு ஏழை தாய் 2 பிள்ளைகளுடன் வந்து கதறினாள். கடவுளே, என் 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்கல. நான் தான் கூலி வேலை செஞ்சு காப்பாத்துறேன். என் கணவர் தண்ணி போட்டு எங்களை பாழாக்கிட்டார். என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தரணும். அவர்கள் நல்லா வாழணும். அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நான் உனக்காக 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு எங்க ஊர் பட்டுக்கோட்டையில் இருந்து நடந்து உன் சன்னதிக்கு வரேன் அம்மா என்று வேண்டிக் கொண்டால், அப்போது ஒரு முதியவர் வந்து, அம்மா ரொம்ப பசிக்குது, காசு இருந்தா கொடுங்கம்மா, யானை சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அப்போது அந்த அம்மா கையில் இருந்த சில்லறை காசை அந்த 2 பிள்ளைகளிடம் கொடுத்து சரிபாதியாக கொடுக்க சொன்னாள். அதற்கு பின் அங்கே ஓர் ஏழ்மையான குரங்கு வந்தது. அது கோவிலின் முன் கையை கூப்பி சொன்னது, கடவுளே, எனக்கு ஒரு வரம் வேண்டும். அது என்னவென்றால், அடுத்த ஜென்மம் எனக்கு இருந்தால் மீண்டும் இதே மாதிரி குரங்காய் பிறக்க வையுங்கள் என்று கண்ணீருடன் வேண்டிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு வயதான மூதாட்டி இதை கேட்டதும் வியப்புடன் வந்து குரங்கிடம் கேட்டாள். எல்லாரும் தங்கள் ஆசைகளை குவித்து காசு, பைக்கா, நகையா, சொத்தா என்று கேட்டுக்கிட்டு போகிறாங்க. நீ மட்டும் இப்படி சொல்றே, உனக்கு வேற ஆசை இல்லையா என்று கேட்டாள். அதற்கு குரங்கு மெதுவாக சொன்னது, அம்மா, கடவுள் மனிதர்களுக்கு 6 அறிவு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த அறிவை எல்லோரும் தங்களுக்கே மட்டுமே பயன்படுத்துறாங்க. காசு, நிலம், சொத்து, இது போன்ற ஆசைகள் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறதே, கொஞ்சம் கூட குறையவில்லை. ஆனா ஒரு பக்கம் எத்தனையோ பேர் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு பசிப்பட்டு, தங்க வீடு இல்லாம, உடுத்த உடை இல்லாமல், சுத்தமான தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். அதை கண்டு யாரும் கண்டுகொள்ளவில்லை, இரக்கப்படவும் இல்லை. மனித இனம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும், அன்பா பழகணும், எல்லாரும் சமம்னு எண்ணணும். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை குறைவாகத்தான் இருக்கிறது இங்கே. 5 அறிவு படைத்த நாங்கள் எதுவும் இல்லாம இருந்தாலும் கிடைச்ச சாப்பாடு சாப்பிடுறோம். எங்களுக்குள் எந்த வேற்றுமையும் இல்லை. ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கொருத்தர் அன்பா பழகி விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்றோம். இதுவே எனக்கு நிம்மதி தருது. அதனால தான், கடவுளே, அடுத்த பிறவியிலும் என்னை மனிதனாக்க வேண்டாம். நான் மீண்டும் குரங்காகவே பிறக்கணும் என்று வேண்டுகிறேன் என்று கூறியது. அந்த வார்த்தையை கேட்ட மூதாட்டியும் அங்கே இருந்தவர்களும் மௌனமாய் போனார்கள். மனிதரோட பிறப்பும் இறப்பும் ஒரு முறை தான். இன்னொரு முறை நம் கூட இருப்பவர்களை கனவிலும் கூட சந்திக்கப் போவதில்லை. நம் வாழும் போதே பிறருக்கு உதவி செய்து வாருங்கள். பணம், நிலம், சேமிப்பு எப்போதும் நம்ம கூடவே வரப்போவதில்லை. உணவின்றி தவிப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு வேலையாவது உணவு வாங்கி கொடுங்கள். நம்மால் முடிந்தவரை பிறகு உதவி செய்யுங்கள். இந்த பதிவு யார் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இது போன்ற அடுத்த பதிவில் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் கண்ணம்மா பிலிம்ஸ் யூடியூப் சேனல் பாலா திருமேனி.